வணக்கம். டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். வேர்ல்டு கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமோ நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறனோ அவ்வளோ சீக்கிரமாக நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன். ஓகே, இருந்தாலும் தமிழில் தான் எனக்கு பேச, எழுத, படிக்க போதாகும். ஓகே, தெலுங்கு பேசுவேன், ஆனால் எழுத படிக்கிறது கற்றுக்கல. ஓகே, ஹிந்தி பேசுகிறத புரிஞ்சுக்குவேன், ஆனால் ஹிந்தியில் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் சிரமந்தான். ஓகே, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, நான் தமிழ்லேயே பேசுகிறேன். ஓகே, சரி. எர்த்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா பூலோகம். இந்த பூலோகமானது ஒரு பால்வெளி மண்டலத்தில் இருக்குது. இந்த பால்வெளி மண்டலமானது ஒரு மில்கிவே கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா கேலக்ஸி இருக்குது. ஓகே, இந்த பூலோகம் பொறுத்த வரைக்கும் இரவு பகல் அப்படின்னு இருக்குது. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. ஓகே, மனித பயாலஜிக்கல் சிஸ்டத்தை படி, அதாவது மனித உடலியல் தகவமைப்பு அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பகல் பொழுதில் ஓரளவு பணி செய்யலாம், இரவு பொழுதில் ஓய்வு எடுக்கணும். அடுத்த நாள் பணி இருக்கும். அதுக்கப்புறம் பொருளாதாரம், சமுதாயம், அரசியலமைப்பு, வாழ்வியல், லட்சியம், கோட்பாடு, நியதி, இப்படி நிறையா விஷயம் இருக்குது. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக ஆண் பெண் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அதனால் பகல் பொழுது அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய ஒரு நேரம். ஓகே, அந்த நேரத்தில் நம்ம என்ன ஏதுன்னு போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாபம் கிடைக்கும். ஓகே, சரி. அந்த வகையில் பெண்ணியலை பொறுத்த வரைக்கும் பெண்மை அப்படின்னாலே அது பேர் மென்மை அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்ன ஒரு பாதுகாப்பு, ஒரு பயம், ஒரு பரபரப்பு, ஒரு பதட்டம் அப்படின்றனால அவங்க கொஞ்சம் ஆளுமையான ஒரு விதத்தில் நெகட்டிவாக நடந்துக்கிட்டாலுமே உண்மையிலுமே அவங்களாம் ஒரு மென்மையானவங்க தான். ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். ஓகே, அது ஆதி காலத்துலேருந்தே அப்படி தான். ஓகே, ஆனாலும் தற்சமயம் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், தொழில் நடத்துகிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லா வகையிலுமே பெண்களை நிர்வகிக்கிறதுன்றது அவ்வளோ சிரமமெல்லாம் கிடையாது. ஏதோ வசதியான ஓரளவு வீடு, நகை வேணுமா நகை, கிஃப்ட் வேணுமா கிஃப்ட்டு, ஏதோ சுற்றுலா போகணுமா சுற்றுலா, வெளிநாடு போகணுமா வெளிநாடு, என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணலாம். அவங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே ஓரளவு பூர்த்தி செய்யலாம். ஓகே, ஓரளவு நல்வாழ்க்கை கூட வாழலாம், எந்த இடருமே ஏற்படாது. ஓகே, ஆனாலும் இந்த சோப்பனாங்கி இருக்கே, இதோட ஓஎஸ், இதோட சாஃப்ட்வேரால் தான் எவ்வளோ பிரச்சனை. ஓகே, காலங்காத்தால் ஒரு பொண்ணு எந்திரிச்சு கோலம் போடணும், அதாவது ஒரு டீ எதாவது வச்சு கொடுக்கணும், இல்லைன்னா துணி துவைக்கணும், இல்லை யானை வளர்க்கணும்னா சமைக்கணும். ஆனால் காலங்காத்தால் இந்த சோப்பனாங்கி ஒரு சரக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியில் உக்காந்துக்கிட்டு ஏதோ ஸ்டூடியோவில் தோதாகுதான்னு பார்த்துக்கிட்டு காசு சம்பாதிக்கலான்னு நினைக்கிது. எந்த வகையிலுமே ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதை ரோல் மாடலாக ஃபாலோ பண்ணுறீங்க அத்தனை பேராலையும் தான் இவ்வளோ பிரச்சனையுமே. ஓகே, இந்த சோப்பனாங்கி கம்முன்னே இருக்க மாட்டேங்குது. இதுக்கு எந்த அவசியமே கிடையாது. 3 வேளை அவங்க ஹஸ்பண்டு சோறு வாங்கி சமைச்சு கொடுத்துருவா. அப்படி எந்த வேலையுமே கிடையாது. சும்மா சரக்கு சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, இதுதான் சோப்பனாங்கியோட வேலை. சரி, இதே தான் சரக்கு சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, இது ஒரு தனிப்பட்ட விஷயம். இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி ராவடி பண்ணிகிட்ருக்குது. அதனால் டிவிக்கே வேலை என்ன அப்படின்னா இந்த சோப்பனாங்கி கவனிங்க. இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு அதுதான் வேலை. அந்த சோப்பனாங்கி என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் தமிழ்நாட்டு பக்கமும் சரி, எங்கள் ஃபேமிலியும் சரி, எந்த வகையிலுமே அது இன்வால்வ் ஆகாது. ஓகே, உங்களுக்கு நான் வேலை தரேன். ஓகே, இந்த சோப்பனாங்கி கொஞ்சம் என்னன்னு கவனிங்க. ஓகே, அடுத்து இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட எதனால் 2-3 வாரமாக ஏறாரு அப்படின்னா அந்த சோப்பனாங்கி ஃபாலோ தான். சோப்பனாங்கி மாதிரி நம்மளும் சரக்கு சாப்பிட்டுட்டு ஏதோ டக்குன்னு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா சோப்பனாங்கி கிடைக்கக்கூடிய அங்கீகாரமாக நமக்கு கிடைக்கும். நம்மளும் தோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிது. அது தோதாக சோப்பனாங்கிக்கே மூவி தோதாகாது, காசு தேவை தோதாகாது, ஃபேமிலி தோதாகாது. அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஸ்டேட்டஸ் நடக்கும். ஓகே, அதனால் இந்த சோப்பனாங்கி நம்ம எவ்வளோ தான் பதமாக சொல்லி புரிய வச்சாலுமே அதுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, அதனால் இப்போ தான் புரியுது அது ஏன் நரகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா எந்த வகையிலுமே அது எர்த்தோட ஒரு இணையதளோட ஒரு நிலையில் தோதாக மாட்டேங்குது, எரர் தான் ஏற்படுத்துது. ஓகே, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இந்த சோப்பனாங்கி வேறு தினந்தோறும் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்குது.
இதுக்கு அதிகபட்சம் என்ன தேவைப்படும்? உனக்கு காசு தேவைப்படும், இன்னொன்று கலவியல் தேவைப்படும். அது 2மே பூர்த்தி செய்யலாம். ஆனால் கம்முன்னே இருக்க மாட்டேங்குது, துன்புறுத்திக்கிட்டே இருக்குது. பேசாமல் இதெல்லாம் ரெட் லைட் ஏரியாவுக்கு தான் அனுப்பணும். அப்போ தான் இதோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உடனுக்குடனே காசும் கிடைக்கும், உடனுக்குடனே சுகமும் கிடைக்கும். ரியாலிட்டி லைஃப்பில் இருந்துட்டு நம்மளை சித்திரவதைப்படுத்துது. இது போதாதுன்னு அமெரிக்காவில் வேறு ஒரு சோப்புனாங்கி ஒன்று இருக்குது. இந்த சோப்புனாங்கியோட பட்டாக்ஸ் டியூட்டி பார்க்குறது அதோட டியூட்டியே. சோப்புனாங்கி பட்டாக்ஸில் ஏதோ காற்று இருக்கா, உடனே அது ஒரு வேறு இடத்துக்கு யாரோ மாற்றி விட்றது. அதுவும் ஒரு அரமெண்டல் கேஸ். அதையும் ரெட் லைட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா காசும் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைக்ஸு எல்லாமே கிடைக்கும். ரியாலிட்டி லைஃப்பில் எவ்வளோ எரர் ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, இவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இவங்களுக்கு அன்றைக்கி பொழப்பு போடிடும், இவங்களுக்கு தேவையெல்லாம் ஓரளவு பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அன்றைக்கி பொழப்பு ஏதோ ஒன்று பார்த்தா தான் அடுத்த நாள் பொழப்பு ஓட்டுறதுக்கு நமக்கு ஏதாவது தோதாகும். ஓகே, அதனால் இந்த சோப்பு நீங்கள் கொஞ்சம் என்னென்னு கவனிச்சிங்கன்னா தான் நமக்கு நிறைய வகையில் தோதாகும். ஓகே, அதுக்கெல்லாம் நம்ம போய் எடுத்து விளக்கம் சொன்னாலும் அதுக்கு புரியாது. ஓகே, அதனால் அது எந்த வகையில் கவனிக்கணுமோ அந்த வகையில் கவனிக்கணும். அதனால் டிவி கேக்கு இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னா அந்த சோப்பு நீங்கள் கொஞ்சம் கவனிங்க என்னான்னு. ஓகே, சரி, அடுத்த தகவல். ஆக்டர் அஜித்குமார் அவர்களே, ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானம் பொறுமையாக கேட்டுக்குங்க. அதாவது என்ன தகவல் அப்படின்னா, உடலியல் மற்றும் உளவியல் அப்படின்ட்டுருக்கு. உடலியல் அப்படின்றப்போ என்ன நிலவரம் அப்படின்றது நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாலே அவங்களே தீர்வு சொல்லுவாங்க. அடுத்தது ஏதாவது ஃபிட்னஸ் கோச் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம என்ன ஏதுன்னு கேட்டோம்னா அவங்க எல்லாம் ஓரளவு தோசு செய்வாங்க. ஓகே, அடுத்து உளவியல் அப்படின்றப்போ அது மன சொந்தமான ஒரு விஷயம். ஓகே, இப்போது ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு லாபம், ஏன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு மூவி அப்படின்றப்போ எந்த நிலையில் தேவைப்படுது? ஃபேமிலி, காசு அதெல்லாம் அடுத்தபட்சம். ஓகே, கொஞ்சம் உள்ளார்ந்த நிலையில் யோசிச்சிங்கன்னா உடம்புக்கு தேவையே கிடையாது. ஆதிவாசி வாழ்க்கை தான். சாப்பாடு இருக்கா, இயற்கையான காற்று இருக்குதா, நல்ல தண்ணி இருக்குதா, நல்ல ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கா, போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு ஏதோ ஒரு தூதான நபர் இருக்காங்களா, அவ்வளோதான். இயற்கையோட நிலையில் நிலைப்பாடே அவ்வளோதான். அதாவது தேவையே அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஆனால் மனதோட நிலையில் அப்படி கிடையாது. எவ்வளோ தேவை இருக்குது. எஜுகேஷன் தேவை, கம்பெனி தேவை, மூவி தேவை, அது தேவை, இது தேவைன்னு எவ்வளவோ தேவை இருக்குது. இதெல்லாம் மனம் சார்ந்த ஒரு விஷயம். அப்படின்றப்போ மனம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம மனம் சார்ந்த தீர்வு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். உடலியல் தீர்வாகாது. உடலியல் வேறு, உளவியல் வேறு. ஓகே, அதனால் உளவியல் ரீதியான தேவைக்கு உடலியல் ரீதியான துன்புறுத்தல் தீர்வு ஏற்படாது. ஓகே, அதனால் நம்ம ஒரு மூவி அப்படின்றது ஒரு பிஸ்னஸ், ஒரு சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் தான். ஓகே, அப்படின்றப்போ அது ஒரு ஆத்மநிலை சம்மந்தமான ஒரு விஷயம். அப்படின்றப்போ கேஷ் தேவைப்படுது. இப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. இப்போ ஆக்டர் அஜித்குமார் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா காசு கொடுத்துருக்காரு, இந்த ஒரு மூவியில் எனக்கு புக் பண்ண சொல்லியிருக்காரு. வாவ், எனக்கு எவ்வளோ தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கேஷ் எனக்கு தோதாக இருக்கும். நிச்சயமாக ஒரு தரமான ஒரு மூவி புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறையா புக்கு வாங்கணும், நான் நிறையா பேரை போய் சந்திக்கணும், நிறையா கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு தரமான மூவி ரெடி செய்வேன். ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக இப்போது ஒரு உடலியல் ரீதியான துன்புறுத்தல் அப்படின்றப்போ தோதாகாது. ஏன் அப்படின்னா அதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆயிரும், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப நான் நிறைய இடத்துல கன்சல்ட் பண்ணணும், நிறையா புக்ஸ் படிக்கணும், நிறையா மூவிஸ் பார்க்கணும், நிறையா விஷயம் கேதர் செஞ்சு நான் ஒரு மூவி ரெடி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 4 மாதமாக தான் ஆகும். ஓகே, அதனால் உடலியல் தனி, உளவியல் தனி. ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன், உடலியல் வேறு, உளவியல் வேறு. ஓகே, ஆனால் 2மே ஒரே பாதை தான், ஆனால் இருந்தாலும் தனித்தனி. ஓகே, அதனால் உளவியல் ரீதியான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உளவியல் ரீதியாக தான் தீர்வு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதனால் பொறுமையாக காத்துருங்க, அவசரப்படாதீங்க. அதாவது உள்ளார்ந்த ரீதியாக சில மூவிஸுக்கு நான் டைட்டிலு, ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி எல்லாம் தோது பார்த்து தரேன், ஆர்டிஸ்ட்டை தோது பார்த்து தரேன், உங்களுக்கு லொக்கேஷன் தோது பார்த்து தரேன், அந்த விஷயம் தோது பார்க்குறேன், இந்த விஷயம் தோது பார்க்குறேன். எந்த விஷயம் தோது பார்த்தாலுமே தோதாகாது. நீங்கள் காசு கொடுத்தா மட்டும்தான் தோதாகும். ஓகே, நீங்கள் மற்ற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே நீங்கள் ஒரு 100 மூவி உங்களால் தோது செஞ்சு கொடுத்தீங்க, ஏன் ஒரு 1000 மூவி தோது செஞ்சு கொடுத்தீங்க, ஏன் ஒரு 10,000 டைட்டில் சொன்னீங்க, ஒரு 1,00,000 ஸ்க்ரீன் ப்ளே சொன்னீங்க, ஏன் எவ்வளோ இடத்துக்கு லொக்கேஷன் கூட்டிகிட்டு போனீங்க, இது எதுவுமே உங்களுக்கு தோதாகாது.
உங்களுக்கு பாயிண்ட் தராது. உங்களோட மூவிக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் காசு மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் தீர்வாகும். ஓகே, அதுதான் சரியான முறை. ஏன்னா ஆத்மாவுக்கும் அந்த இதுக்கான விதிமுறை இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இங்கே சக்ஸஸ் ஆக முடியும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம் அப்படின்றது அது ஒரு வார்த்தைக்கு வேணால் சரியாக இருக்கும். ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு தொழில் அப்படின்றப்போ ஒரு நியதி இருக்குது. ஓகே, அதனால் நான் சொல்லக்கூடிய தகவலானது சில பேரோட மிங்கலால் கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரிலாம் இருக்கேன். அப்படிலாம் புரியாத அளவுக்குலாம் நான் ஒன்றும் பேச கிடையாது. நார்மலாக தான் பேசுகிறேன். அதனால் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. ஓகே, அந்த லைக்ஸ் வேணும், பப்ளிசிட்டி இருக்குது, ஃபேன்ஸ் கிளப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மட்டுப்படுத்திக்காதீங்க. அதெல்லாம் அடுத்தபட்சம். இந்த பக்கம் திரும்பி டைரக்டர் சார் உங்களுக்கு என்ன சார் தேவைப்படுது சொல்லுங்கள் சார். என்னங்க ப்ரொடியூசர் யாராவது நம்ம கூட்டிகிட்டு வரட்டுங்களா? சரி, இவர் தான் நமக்கு சரியான ப்ரொடியூசராக இருப்பார். எவ்வளோங்க சார் பட்ஜெட்டு, என்ன சார் ஸ்டோரி, என்ன சார் ஸ்க்ரீன் ப்ளே சொல்லுங்கள். நம்ம ஒரு 3 நாள் கூட டைம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வாங்க நம்ம எங்கேயாவது வெளியூர் போகலாம். அங்கே போய் நம்ம கன்சல்ட் பண்ணலாம். ஒரு 1 வீக் கூட நம்ம டைம் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் எழுதலாம். இப்படி பண்ணுற ஒரு நிலை தான் சரியான ஒரு நிலை. ஓகே, மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படி புக் பண்ணிங்க, இப்படி புக் பண்ணிங்க, அவங்க பாருங்கள் அவங்க இப்போ ஃபேமஸ் ஆகிட்டாங்க, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, சம்பாரிச்சிட்டாங்க. நானும் என்னோடய ஃபேன்ஸுக்கெலாம் பதில் சொல்லணும் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு தொகையை உங்கள் ஃபேன்ஸுக்கு கொடுக்குறீங்க. படம் நல்லா இருந்தால் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் என்ன காசு கொடுத்து நீங்களே கூப்பிட்றீங்க, நீங்கள் என்னோடய ஃபேன்ஸாக இருக்கணும், அதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன் அப்படின்னு நான் கூப்பிட்றீங்க. அப்படி கிடையாது. படம் நல்லா இருந்தால் அவங்களே உங்களுக்கு லைக் பண்ணுறாங்க. ஓகே, அதனால் இந்த ஃபேன்ஸை விட்டுருங்க, பப்ளிக்கை விட்டுருங்க, லைக்ஸ் அப்படின்ற கான்செப்டையும் விட்டுருங்க. இந்த பக்கம் திரும்பி ஒரு ரியாலிட்டியான ஒரு மனுஷன் மாதிரி நடந்துக்குங்க. ஓகே, 3 வேளை சாப்பிட்ணும், 4 இடத்துக்கு போனால் காசு வேணும், ஒரு மூவி புக் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 10 புக்காவது வாங்கி படிக்கணும். ஓகே, ஒரு A4 ஷீட்டு ஒரு பண்டல் வாங்கினா கூட ஒரு 250 ரூபா 300 ரூபா ரேஞ்சாவது ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு லேப்டாப்பாவது வேணும். ஓகே, இதுக்கெல்லாம் காசு தேவைப்படுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் தொழில் அடுத்த நிலையில் தோது பார்க்கறது சரியாக இருக்கும். ஓகே, இப்போது உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து ஒரு மூவி புக் பண்ணிடுறேன்னு வச்சுங்க. உங்களுக்கு சரி ஓகே, நமக்கு ஒரு மூவி அப்லோடா, ஓகே, நீங்கள் ஏசி ரூமில் 3 வேளை சாப்பிட்டுட்டு நல்லா சௌகரியமாக தான் இருக்க போகிறீங்க. ஏன் நிலமை யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எல்லாமே டெலிட் ஆன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் திரும்ப ரெடி ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ சிரமப்படுவேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு மூவி புக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 புக்ஸு, 10,000 மூவிஸ் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு மூவி புக் பண்ணுறோம். புக் பண்ணது உடனே நமக்கு திரும்ப எல்லாமே டெலிட் ஆகிரும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஒரு 10,000 புக்ஸ் படிக்கணும், 10,000 மூவிஸ் பார்க்கணும், மறுபடியும் எல்லாம் வார்ம் அப் பண்ணால் தான் மறுபடியும் அடுத்தடுத்த நிலையை தோது பார்க்கணும். ஏன் ஒன்ஸ் ஒரு டைம் 10,000 புக்கு படிச்சுட்டு ஒரு 10,000 மூவிஸ் பார்த்துட்டு